இந்த குழந்தை அவ்வளோ சந்தோஷப்படுத்தின பாட்டு. காத்து மேலே, காத்து கீழே, காத்து ரைட்ல, காத்து சைட்ல. நாம் எதை நம்முடைய தலைமுறைக்கு தருகிறோமோ அதை அந்த தலைமுறை முன்னெடுத்து செல்கிறது. வாசித்தால் தானே தெரிகிறது எது பின்பற்ற வேண்டிய புத்தகம், எது நெருப்பில் தீயிட்டு கொளுத்தப்பட வேண்டிய புத்தகம் என்று வாசித்தால் தானே தெரிகிறது. எல்லா புத்தகங்களுமா கடவுள்கள்? இந்த சுமாரா மார்க் வாங்கி நல்லா படிக்கிறவங்க நிறைய பேருக்கு சம்பளம் கொடுக்கிற முதலாளிகளா மாறிடுறாங்க. சிரமமான சூழல் வலிமையான மனிதர்களை உருவாக்குகிறது. மேத்தமேட்டிக்ஸை கரெக்டா இந்த ஜெனரேஷன்ல படிச்சுக்கிறீங்களோ, அடுத்த 15 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த உலகத்தை ஆட்சி செய்யக்கூடிய தலைமை பொறுப்பு இன்னைக்கு மேத்ஸ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து சேரும் என்பதனை மட்டும் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். மூச்சு திணறல், மூச்சு இழைப்பு, குரட்டையால் அவதியா? நுரையீரலை ஆரோக்கியமானதாக்கி எளிதாக சுவாசித்திடுங்கள். தங்கம் 24x7 ஆஸ்துமா சிகிச்சை நாமக்கல் மற்றும் கான்பூர். இன்னொரு சம்பவம் என்னன்னா, நான் ஒரு வீட்டில் தங்கி இருந்தேன். அந்த வீட்டில் நான் 3 நாள் தங்கி இருந்தேன். 3வது நாள் எனக்கு பயணம். நான் திரும்ப அமெரிக்காவுக்கு போயிட்டேன். அந்த 3வது நாள் நான் கிளம்புறதுக்கு முன்னால எனக்கு அந்த வீட்டில் ஒரு அனுபவம். முதல் நாள் வந்த பொழுது அங்கே ஒரு 6 மாத குழந்தை. 6 மாத குழந்தைன்னா அது எவ்வளோ அழகா இருக்கும்னு உங்களுக்கே தெரியும். பேரழகின் பெரும் பெட்டகம் அந்த குழந்தை. அந்த குழந்தை என்னை பார்த்து யாரை பார்த்தாலும் தவிக்கொள்கிறது. அப்படியே லட்டு மாதிரி இருந்தது. ஆனால் சாப்பிட மாட்டேங்குது. ஒரே அலம்பல். அவங்க பாட்டி சொன்னாங்க, அந்த குழந்தையினுடைய பாட்டி சொன்னாங்க, அவங்க அம்மா கிட்ட, சாப்பிட மாட்டேங்குது, நீ அதுக்கு ஏதாவது என்டர்டெயின்மெண்ட் பண்ண அதை சாப்பிடும், பாட்டு போடலாமா? சரி பாட்டு போடலான்னு அந்த பொண்ணு போய் நின்றுட்டு பாட்டு போடலை. அது எதுக்கு பாட்டு போடணும், நானே பாடுறேனேன்னு வந்து பாடுச்சு அந்த பிள்ளை. பாடின உடனே அந்த குழந்தை கலகல கலகலன்னு சிரிச்சு அந்த ஸ்வீட் பொட்டேட்டோ சக்கரவள்ளி கிழங்கு சாப்பிட்டுருச்சு. அது முதல் நாள் நடந்ததா? 3வது நாள் வரைக்கும் 100 முறையாவது அந்த அம்மா அந்த பாட்டு பாடியிருக்கும் அந்த பிள்ளைக்காக. அந்த குழந்தை சாப்பிடும் போதெல்லாம் அந்த பாட்டு கம்பல்சரி ஆயிடுச்சு அந்த குழந்தைக்கு. அந்த பாட்டு வந்தால் தான் அது சாப்பிடுது. அந்த அம்மா சாப்பிடாத நேரமெல்லாம் பாடிட்டு இருந்துச்சு, அது வேற. 100 வாட்டி கேட்டு மனப்பாடம் ஆயிடுச்சு எனக்கு அந்த பாட்டு. இந்த குழந்தை அவ்வளோ சந்தோஷப்படுத்தின பாட்டு. காத்து மேலே, காத்து கீழே, காத்து ரைட்ல, காத்து சைட்ல, காத்து மேலே காத்தடிக்குது, காத்து கொஞ்சம் நாத்து கலகல கலகலன்னு சிரிக்குது புள்ள. 3 நாள் கழித்து வெளியில் வரும்போது நான் சொன்னேன் அந்த பாப்பாட்ட, அந்த பாப்பானுடைய அம்மாட்ட, ஆர்த்திங்க வா, இனிமேல் நான் மறுபடியும் இந்த வீட்டுக்கு வர்றதுக்கு எவ்வளோ வருஷம் ஆகுதுன்னு எனக்கு தெரியாது. புள்ள வளர்ந்துருக்கும் போது அது உன் பேச்சை கேட்க மாட்டேங்குது, அது ரசனை மாறி போச்சு, அது குத்துப்பாட்டு தான் கேட்குது, அது கெட்ட பாடல்கள்லாம் கேட்டுட்ருக்குன்னு சொன்னால் அது அந்த குழந்தையின் தவறல்ல. 6 மாதத்திலேயே நீ அந்த மனதிலே அந்த ரசனையை விதைத்து விட்டாய், அதற்கு நீ பொறுப்பெடுத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லிவிட்டு நான் வந்தேன். இதை ஏன் நான் இந்த அரங்கத்தில் சொல்லுகிறேன் என்பதற்கு விளக்கம் தேவையில்லை. நாம் எதை நம்முடைய தலைமுறைக்கு தருகிறோமோ அதை அந்த தலைமுறை முன்னெடுத்து செல்கிறது. எந்த ரசனையை நாம் அவர்களுக்கு விதைக்கிறோமோ அதை அந்த தலைமுறை தன்னுடைய கருதுகோளாக அளவுகோலாக எடுத்துக்கொள்கிறது. எனக்கு ரொம்ப ஆச்சரியம். இந்த முதன்மை அலுவலர் அம்மா 40 வருஷத்துக்கு முன்னால் எழுதப்பட்ட எல்லா சாகித்ய அகாடமி விருது பெற்ற எல்லா நூல்களையும் பட்டியல் போட்டு பேசினாங்க. இப்போ சமீபத்தில் இருக்கிற தர்மனுடையது, ஏதோ நீர் வழிபடுவோம், தேவி பாரதியுடையது, எல்லாவற்றையும் அவங்க மனப்பாடமாக சொல்கிறாங்கன்னா சாகித்ய அகாடமி நூல்களை விரும்பி படிக்கிறார். நிறைய வாசிப்பு. எனக்கு தெரிந்து வாசிப்பின் கல்ச்சர் மாறி இருக்கு. இன்றைக்கு நீங்கள் சொல்லுகின்ற குறிஞ்சி மலரோ, நீங்கள் சொல்லுகின்ற பழைய நாவல் இலக்கியங்களோ
இன்றைக்கு குழந்தைகள் உட்கார்ந்து வாசிக்கக்கூடிய மனநிலையை, சூழலை இன்றைக்கு ஏற்படுத்த ஒரு தலைமுறை தவறி இருக்கிறது. மீண்டும் அதை புதுப்பிப்பதற்காகத்தான் தமிழ்நாடு அரசு இத்தகைய புத்தக திருவிழாக்களை நடத்தி மாவட்டந்தோறும் வாசிப்பு பழக்கத்தை முன்னெடுப்பதற்கான சூழலை உருவாக்கியது. வாசிப்பினால் வரக்கூடிய விளைச்சல் என்ன, எது தவறு எது சரி என்பது புரிந்து போகிறது. எனக்கு சிறகு முளைக்கிறது. முன்னால் எது நடந்தாலும் எது சரி எது தவறு என்று பிரித்து அறியக்கூடிய ஒரு பேராற்றலை எனக்குள் அது நிகழ்த்துகிறது. எந்த புத்தகத்தை வாசித்தாலும் ஒரு பேருண்மை தெரிகிறது எனக்கு. புத்தகத்தை காலால் மிதிக்கக்கூடாது என்பார்கள், அப்படித்தானேப்பா? ஏன் ஏன் மிதிக்கக்கூடாது? கடவுளா? காலால் புத்தகத்தை தொடக்கூடாது. ஏன் தொடக்கூடாது என்றால் பிள்ளை சொல்கிறது அது கடவுள். வாசிப்பாளராகிய நான் சொல்லுகிறேன், சில புத்தகங்கள் இருக்கு, காலில் போட்டு மிதித்து கிழித்து தீயில் போடக்கூடிய புத்தகங்களும் இருக்கு. இருக்கா இல்லையா? வாசித்தால் தானே தெரிகிறது எது பின்பற்ற வேண்டிய புத்தகம், எது நெருப்பில் தீயிட்டு கொளுத்தப்பட வேண்டிய புத்தகம் என்று வாசித்தால் தானே தெரிகிறது. எல்லா புத்தகங்களுமா கடவுள்கள்? ஒரு கெட்ட வார்த்தையை அரபியிலேயோ சமஸ்கிருதத்திலேயோ எழுதி கீழே போட்டா எடுத்து கண்ணில் ஒத்திப்போம் நாம. ஏன்னா வாசிக்கிறோமே தவிர பொருள் தெரியாது. பொருள் தெரிந்தால்தான் வாசிப்பிற்கான அனுபவம் ஏற்பட்டு என் குழந்தைகளே சிறகு முளைக்கும். எதை படித்தாலும் புரிந்து கொண்டு படியுங்க, புரிந்து கொள்ளுங்கள், அவ்வளவுதான். மதிப்பெண்கள் வாங்குகிறீர்களோ இல்லையோ புரிந்து கொள்ளுங்கள். மதிப்பெண்களை விட நீங்கள் புரிந்து கொள்வது மிக மிக முக்கியமானது என்று நான் சொல்லுகிறேன். ஒரு ஆசிரியராக நான் சொல்லுகிறேன். ஏன் தெரியுமா? நிறைய மார்க் வாங்குறவங்க முதன்மை கல்வி அலுவலராக ஆயிடுறாங்க, பேராசிரியராக ஆயிடுறாங்க, டெபுட்டி கலெக்டராக ஆயிடுறாங்க. இந்த சுமாராக மார்க் வாங்கி நல்லா படிக்கிறவங்க நிறைய பேருக்கு சம்பளம் கொடுக்குற முதலாளிகளாக மாறிடுறாங்க. சம்பளம் வாங்குறவங்க நிறைய மார்க் வாங்குற மாதிரி படிக்கிறவங்க, சம்பளம் கொடுக்குறவங்க நல்லா படிக்கிறவங்க ஆழமாக படிச்சிடுறாங்கங்க. அவங்களுக்கு தெரிஞ்சிருது எது சரி எது. நாங்கள் படித்து புத்தகத்தில் ஒழுக்கமாக 98 மார்க் வாங்கிட்டு வந்ததோ அங்கே உட்காந்துருக்கோம், நின்றுட்டுருக்கோம். குழந்தைகளினுடைய அறிவை விரிவு செய்ய வேண்டும் என்றால் பாட புத்தகங்களை கடந்து, வகுப்பறைகளை கடந்து புத்தக வாசிப்பை அவர்களுக்கு பயிற்சி செய்து பாருங்கள். அவர் வாழ்க்கையில் நீங்கள் நினைத்ததை விட சிறகுகளை விரித்து கொண்டு வானத்தில் பறப்பார்கள். நான் சமீபத்தில் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றேங்க, அது உங்களுக்கு புரியுதான்னு தெரியல. புரியும். உன் பேரனின் மகன் வாகனம் இன்றி நடப்பான். சாபம் இல்லை, ஸ்டேட்மெண்ட், வாக்குமூலம். ஒரு ஆப்பிரிக்க கவிஞனின் வாக்குமூலம். உன் பேரனின் மகன் வாகனங்கள் இன்றி நடப்பான். என்ன அர்த்தங்க? அவன் அதற்கு விளக்கம் சொல்லுகிறான். அந்த விளக்கம் உங்களுக்கு புரியும் என்பதற்காக சொல்லுகிறேன். சிரமமான சூழல் வலிமையான மனிதர்களை உருவாக்குகிறது. சரியா? வலிமையான மனிதர்கள் வசதியான இலகுவான சூழலை உருவாக்குகிறார்கள். வலிமையான மனிதர்கள் உருவாக்கிய வசதியான இலகுவான சூழல் வலுவற்ற மனிதர்களை உருவாக்குகிறது. வலுவற்ற மனிதர்கள் சிரமமான சூழலை உருவாக்குகிறார்கள். சிரமமான சூழலில் உங்கள் பேரனின் மகன் வாகனம் இல்லாமல் நடப்பான் என்று சொல்லி அந்த ஆப்பிரிக்க கவிஞன் முடிக்கிறான். இன்றைக்கு நம்முடைய குழந்தைகளுக்கு நாம் வசதியான சூழலை உருவாக்கி தந்திருக்கிறோம். அந்த குழந்தைகள் வலுவற்ற சமுதாயத்தை உருவாக்கி விடுவார்களோ என்கின்ற அச்சம் நமக்கு வர வேண்டும் என்கின்ற ஒரு சிறகை இதோ உங்களுடைய இறகுகளுக்கு உள்ளாக நான் சொருகுகிறேன். இந்த குழந்தைகளுக்கு நீங்கள் எப்படி அவர்களை வழிநடத்த போகிறீர்கள் என்கின்ற மிகப்பெரிய கேள்வி எனக்கு வந்து சேர்ந்திருக்கிறது. நான் சொன்னேன்ல, நீங்கள் எல்லாரும் சிரிச்சிங்க. அந்த குழந்தைக்கு ஒரு பாட்டு அவங்க அம்மா பாடினாங்கன்னு சொன்ன உடனே நாம் எல்லாரும் சிரித்தோம். சிரித்து கிடப்பதற்காக நான் சொன்னேன்,
நம் வீடுகளிலும் நம் வாகனங்களிலும் கெட்ட அர்த்தம் கொண்ட கீழ்நிலையான சொற்களை உள்ளடக்கிய இசைகளை இன்றிலிருந்து ஒலிக்க விடாமல் தடுப்போம் என்கின்ற சூளுரையை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் நான் இதை சொன்னேன். என் குழந்தை வெளியில் போய் அதை கற்றுக்கொள்கிறானா, அது அவன் விதி. ஆனால் என் வீட்டிலோ, நான் அமைக்கக்கூடிய சூழலிலோ, என் பள்ளிக்கூடத்திலோ, என் கல்லூரி வளாகத்திலோ, என் பல்கலைக்கழகங்களிலோ அது ஒருபோதும் இசைக்கப்பட மாட்டாது என்கின்ற உறுதி இருக்கின்ற காரணத்தினால்தான் கல்வி சிறந்த தமிழ்நாடு என்று நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். நாம் கல்வி அளவில் உயர வேண்டும் என்றால் சில விஷயங்களுக்கு நோ சொல்ல பழக வேண்டும். நான் ரொம்ப கான்டெம்பரரியா பேசுறேன். இந்த மேடையில் உட்கார்ந்து இருக்கிறவங்க எல்லாம் ஜெனரேஷன் Z. மேடைக்கு முன்னால உட்கார்ந்து இருக்கிறவங்க எல்லாம் மில்லேனியன்ஸ் மற்றும் ஜெனரேஷன் Z. சரியா? 2010 பிறந்தது. அதுக்கு முன்னால் பிறந்ததெல்லாம் உட்கார்ந்துருக்கு 14-15 வயசு. அதெல்லாம் ஜெனரேஷன் ஆல்ஃபா. இப்போ 2 மாசத்துக்கு முன்னால் பிறந்தது ஜெனரேஷன் பீட்டா. ஒரு ஜெனரேஷன் இன்னொரு ஜெனரேஷனை ஏற்றுக்கிறதே இல்லை. எங்கேயோ இல்லை காலம், நம் வீடுகளில் இருக்கிறது. அவங்க சொன்னாங்கல்ல, பெரிய ஒரு லிஸ்ட் போட்டாங்கல்ல. ஒன்னால அந்த குழந்தைய கூப்பிட்டு ஒரு நீங்க சொல்ற ஒரு குறிஞ்சி மலரை கொடுத்து அரவிந்தனை பத்தி சொல்லுமான்னு சொல்லி பாருங்களேன். கல்லூரியில் பேராசிரியராக இருக்கிறேன், தமிழ் மொழி பாடத்தில் ஆசிரியராக இருக்கிறேன். ஒரு வாக்கியம் ஒரு குழந்தைக்கு எழுத தெரியவில்லை என்றால் நான் பள்ளிக்கூடத்தை குறை சொல்வதா, கல்லூரியை குறை சொல்வதா, இந்த சமூகத்தை குறை சொல்வதா, யாரை குறை சொல்வது? வாசிப்பு பழக்கம்தான் ஒரு மனிதனை மிகப்பெரிய வானத்தில் பறக்கக்கூடிய ஆற்றலை தரும் என்று அந்த குழந்தைகளுக்கு நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். மிக நுட்பமாக சொல்லுகிறேன். வேகமான காட்சிகளை பார்த்து பழக்கப்பட்ட குழந்தைகளால் நின்று நிதானமாக உட்கார்ந்து ஒரு புத்தகத்தை வாசிக்க முடியாது. ரீல்ஸ் பார்க்குறீங்கல்ல, கட 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 கடன்னு பார்த்தீங்கன்னா உட்கார்ந்து புத்தகத்தை வாசிக்க முடியாது. வாசிக்கும் போது உடம்பு பின்னி எடுக்கும், தப்பித்து விடுவீர்கள் வாசிப்பில். எவன் ஒருவன் வாசிக்க கற்றுக்கொண்டானோ அவன் நம்மை ஆட்சி செய்பவனாக மாறி போகிறான். ரொம்ப சூட்சமமான ஒரு விஷயத்தை சொல்லவா? சிறகு முளைப்பதற்காக சொல்கிறேன். மேத்தமேட்டிக்ஸ் இல்லைங்க, மேத்ஸ், அந்த சப்ஜெக்ட் படிக்கிறது குறைஞ்சு போச்சுங்க. காலேஜ்லலாம் பிஎஸ்சி மேத்ஸ் படிக்கிறதுக்கு இப்போ ஆள் இல்லைங்க. நான் சொல்லட்டுமா? நான் தமிழ் ஆசிரியை தான். எந்த குழந்தை மேத்தமேட்டிக்ஸை கரெக்டாக இந்த ஜெனரேஷனில் படிச்சுக்கிறீங்களோ அடுத்த 15 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த உலகத்தை ஆட்சி செய்யக்கூடிய தலைமை பொறுப்பு இன்னைக்கு மேத்ஸ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து சேரும் என்பதனை மட்டும் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். படிக்க மாட்டேங்கிறாங்க மேத்ஸ். மேத்ஸ் படிக்கிறதா இருந்தா கூட அந்த நீட் எக்ஸாம் எழுதிட்டு டாக்டரா போகத்தான் பார்க்குறாங்க, இல்லைன்னா இன்ஜினியரா போறதுக்கு பார்க்குறாங்க. மேத்தமேட்டிக்ஸ் சப்ஜெக்ட் அவ்வளோ நல்ல சப்ஜெக்ட், கெமிஸ்ட்ரி அவ்வளோ சூப்பர் சப்ஜெக்ட், பிசிக்ஸ் அவ்வளோ சூப்பர் சப்ஜெக்ட். ஆனால் அந்த சப்ஜெக்டை படித்தா எனக்கு வருங்காலம் இல்லை என்று ஒரு குழந்தை நினைக்கக்கூடிய அளவிற்கு சூழல் மாறி இருக்கிறது என்றால் இது வளர்ச்சி அல்ல, வீக்கம் என்பதனை ஒரு கல்வியாளராக நான் இங்கே பதிவு செய்ய கடமைப்பட்டு இருக்கிறேன். சிறகு முளைப்பது எப்படி, எதை படித்தால் என்ன ஆகலாம் என்று எப்பொழுது தெரியும்? நான் ஒரு விஷயத்தை சொல்றேன் பாருங்க. எங்க வீட்டில் எங்க அம்மா என்னை நல்லா வளர்த்தாங்க. ஆனால் எங்கள் அப்பா 2 வயசுலேருந்து என்னை எங்கள் அப்பா தான் வளர்த்தார். எங்கள் அப்பா நல்லா பாடுவார். எனக்கு பர்வீன் சுல்தானான்னு அதனால தான் அரசன் பேர் வச்சார். பேகம் பர்வீன் சுல்தானானா ரொம்ப பெரிய பாடகி நம்ம நாட்டில். இப்போ 84-86 வயசு அவங்களுக்கு. அவங்க பேரை தான் அப்பா எனக்கு வச்சார். பாடுவேன்னு நினைச்சார், பேச ஆரம்பிச்சிட்டார். ஆனால் ஒன்று சொன்னார் அப்பா, மரணம் அடைகிறதுக்கு 10 நாளைக்கு முன்னால் ஒரு வார்த்தை சொன்னார். பர்வீன் சுல்தானான்னு சொல்லிட்டு கூகுளில் போட்டால் பேகம் பர்வீன் சுல்தானா ஃபோட்டோவுக்கு பக்கத்தில் ஃபோட்டோவும் வருது பாப்பா. உன் பேர் வச்சதில் நான் தோக்கலை,
அப்பா சொன்னார். அப்பா நல்ல வார்த்தைகளை சொல்வாருங்க. இந்த நல்ல வார்த்தைகள் இருக்குல்ல, அந்த வார்த்தைகளை கேட்டதனால் புத்தகம் வாசிக்கின்ற பொழுது எனக்கு சிறகு முளைக்கிறது. ஏன் தெரியுமா? நான் ஏற்கனவே ஒரு விஷயத்தை அறிந்திருக்கிறேன். அறிந்த அந்த விஷயத்தின் ஞானத்தோடு ஒரு புத்தகத்தை வாசிக்கின்ற பொழுது எனக்கு சிறகு முளைக்கிறது. இது ரகசியம் நான் சொன்னது. என்றைக்கு ஒரு தெளிவு உள்ளுக்குள் இருக்குமோ, முன்னால் ஒரு விஷயம் வருகின்ற பொழுது உங்களுக்கு அந்த தெளிவில் வேர்விடும். பல நேரங்களில் நாம் செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறை நான் சொல்லவா? பெற்றோர்களாக இருக்கக்கூடியவர்கள், ஆசிரியர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு சொல்லுகிறேன். என் பிள்ளை என் பேச்சை கேட்கறதே இல்லை. எத்தனை பேருக்கு இந்த கம்ப்ளைண்ட் இருக்கு? மேக்சிமம் எல்லாருக்கும் இருக்குல்ல. ஒரே கேள்வி கேட்குறேன், நீங்க கேட்டீங்களா? அது எப்படி கேட்கும்? இந்த கை தட்டதெல்லாம் பாதிப்படைஞ்சது. நான் சொல்லவா? பெரும் ரகசியத்தை சொல்கிறேன். நாம் பேசுகின்ற எந்த ஒழுக்கத்தையும் எந்த அறத்தையும் நம் பிள்ளை கேட்டு நமக்கு முன்னால் நிகழ்த்தி காட்டாது. இதுதான் இயற்கை. ஆனால் ஒன்று சொல்லுகிறேன், அது நிகழ்த்தி காட்டும் எப்போ தெரியுமா? வாழ்க்கை அவர்களுக்கு முன்னால் ஒரு சவால்களை எடுத்து போடுகின்ற பொழுது அந்த சவால்களை சந்திப்பதற்கு நாம் கற்றுக் கொடுக்கின்ற அறமும் நாம் கற்றுக் கொடுத்த ஒழுக்கமும் பாடமாக அவர்களுக்கு பயன்படும். அதனால சொல்லிட்டுருங்க, சொல்லுவதில் நீங்கள் பிழை செய்து விடாதீர்கள். சொல்லுவது அவன் நான் சொன்னா கேட்க மாட்டாங்க, கேட்க மாட்டான்ல. சொல்லுவது விதை, விதைத்தவன் தூங்கலாம், விதைகள் தூங்குவதில்லை. விதைகள் முளைக்கும், காலம் எடுக்கும். எனக்கு விதை ரொம்ப பிடிக்குங்க. ஏன் தெரியுமா? சே, என்ன இயற்கையின் ஃபோர்ஸுங்க விதை. எல்லாம் வானத்துல இருந்து கீழே தாங்க வருது. விதை மட்டும்தான் மண்ணில் புதைக்கப்பட்டாலும் இயற்கையின் புவியீர்ப்பு ஆற்றலை எதிர்த்து மேலே வருதுங்க. அது துணூண்டு விதைங்க. ஏ அப்பா, உள்ளே அது வெடிக்கின்ற அந்த நிலைதான் கற்றலின் நிலை. அந்த கற்றல் நமக்குள் நிகழ்கின்ற பொழுது வெடித்து புறப்படுவோம் வெளியில். அந்த வாய்ப்பை நாம் பெறுகிறோமா? அந்த வாய்ப்பை நாம் தருகிறோமா? என்னுடைய அப்பா நல்லா தாலாட்டு பாடுவார். சே, என்ன இனிமையான குரல் அவருக்கு. யாருக்காகவும் இல்லாமல், எப்படி ஒரு காட்டிலே ஒரு பூ யாருக்காகவும் இல்லாமல் பூத்து குலுங்குகிறதோ அப்படி என்னுடைய தகப்பனார் எனக்காக பாடி இருக்கிறார். மூச்சு திணறல், மூச்சு இழைப்பு, குரட்டையால் அவதியா? நுரையீரலை ஆரோக்கியமானதாக்கி எளிதாக சுவாசித்திடுங்கள். தங்கம் 24x7 ஆஸ்துமா சிகிச்சை நாமக்கல் மற்றும் கான்பூர்.